தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்களை தோழர்களே என்று குறிப்பிட்டு விஜய் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான பணிகள் இன்று காலை பந்தல் கால் நடப்பட்டு துரிதப்படுத்தப்பட்டிருக்கூடிய நிலையில் தொண்டர்களை தோழர்களே என்று குறிப்பிட்டு விஜய் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தோழர் என்று அழைக்கப்படக்கூடிய வழக்கமாக இடதுசாரி கட்சிகளிடையே அதிகமாக உள்ளது. அவர்கள் தங்களுடைய சக நிர்வாகிகளை தோழர்கள் என்று அழைப்பது வழக்கம். அந்த வகையில் முதல் மாநாட்டை ஒட்டி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை தோழர்களே என்று குறிப்பிட்டு விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுடைய நிகழ்ச்சிய செய்தியாளர் செந்தில் ராஜா விவரம் என்ன? தேவப்பிரியன், விஜய் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி கட்சி மாநாட்டு பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார். இன்று மாநாட்டிற்கான அந்த கால்கோள் நடும் விழா நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில்தான் 3 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை நடிகர் விஜய் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதாவது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக மாறி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே என்று அந்த தன்னுடைய அந்த அறிக்கையை தொடங்கி இருக்கிறார். உங்களில் நானும் என்னில் நீங்களும் நினைக்காத நாள் இல்லை, அவ்வளவு ஏன் நினைக்காத நிமிடம் கூட இல்லை. ஏனெனில் நம்முடைய இந்த உறவானது தூய்மையான குடும்ப உறவு. அந்த உணர்வின் அடிப்படையில் தான் இந்த கடிதம் எழுதுகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும். இன்னும் முழுமை பெறாத அவர்களுக்கான அடிப்படை தேவையை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதை அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக உறுதியாக நிறைவேற்றி காட்ட வேண்டும். இதுதான் என் நெஞ்சில் நீண்ட காலமாக அணையாமல் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் ஒரு லட்சிய கனல் என தெரிவித்திருக்கிறார். இன்று நமதுடைய மாநில மாநாட்டுக்கான கால்கோள் விழா இனிதே நடந்தேறி இருக்கிறது. இது மாநாட்டு திடல் பணிகளுக்கான தொடக்கம். ஆனால் நம் அரசியல் களப்பணிகளுக்கான கால்கோள் விழா என்பது இதில் உள்ளர்த்தமாக உறைந்து கிடைக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நம் மாநாடு எதற்கு என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே என கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். நம் கழகத்தின் முதல் மாநில மாநாடு என்பது நம் அரசியலின் கொள்கை பிரகடன மாநாடு. இது சரியாக சொல்ல வேண்டுமெனில் இது நம்முடைய கொள்கை திருவிழா என தெரிவித்திருக்கிறார். அதுவும் வெற்றி கொள்கை திருவிழா எனவும் விஜய் இந்த அறிக்கையை குறிப்பிடுகிறார். இப்படி சொல்லும் போதே ஒரு உணர்வும் நம் நெஞ்சில் தொற்றிக் கொள்கிறது. இது நம் தாய்மண்ணை நிஜமாக நேசிக்கும் அனைவருக்கும் இயல்பான நிகழ்வு தான் என தெரிவித்திருக்கிறார். ஒரு கட்சியின் தலைவராக மாறி இந்த அறிக்கையை தற்போது அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த வேளையில் ஒன்றை மட்டும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என விரும்புகிறேன். அதை நாம் எப்போதும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பொறுப்பான மனிதனை தான் குடும்பம் மதிக்கும், பொறுப்பான குடிமகனைத்தான் நாடு மதிக்கும், அதிலும் முன்னுதாரணமாக திகழும் மனிதனை தான் மக்கள் போற்றுவார்கள். ஆகவே நம் கழகத்தினர் இம்மூன்றும் இருக்க வேண்டும் என்பது என் பெரும் விருப்பம் என தெரிவித்திருக்கிறார். ஒரு நல்ல மனிதனாகவும் நல்ல குடிமகனாகவும் முன்னுதாரணமாக மனிதனாகவும் திகழ வேண்டும் என அவர் தன்னுடைய தோழர்களுக்கு குறிப்பிடுகிறார். மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி மாநாட்டில் பங்கேற்புவதை நாம் கழகத்தினர் ராணுவ கட்டுக்காப்போடன் இயங்க வேண்டும் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். நம் கழகம் மற்ற அரசியல் கட்சி போல் சாதாரணமாக இருக்கும் அன்று. இது ஆற்றல் மிக்க பெரும்படை, இளஞ்சிங்கப்படை என அவர் தெரிவித்திருக்கார். சிங்கப்பெண் படை, குடும்பங்கள் இணைந்து கூட்டு பெரும்படை எனவும் அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே நம்மிடம் உற்சாகமாக இருக்கலாம், கொண்டாட்டமாக இருக்கலாம், குதூகலமாக இருக்கலாம். ஆனால் படை அணியினர் ஒரு இடத்தில் கூடினால் அந்த இடம் கட்டுப்பாடோடு மட்டுமில்லாமல் பக்குவம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் காட்ட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இவர்களுக்கு அரசியல் என்னவென்று தெரியுமா, மாநாடு என்னவென்று தெரியுமா, களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்டுவ இயலுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நம் மீது வீசுவதில் அதீத விருப்பம் கொண்டவர்கள் சிலர் இருக்கின்றனர் எனவும் அவர் மறைமுகமாக சிலரை சுட்டிக்காட்டுகிறார். இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் போதுதான் அவர்களுக்கு புரியும். தமிழக வெற்றி கழகம் ஏதோ ஒரு பேருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அன்று, வீடு கொண்டு எழுந்த அரசியல் களத்தில் வெற்றி காண போகிற கட்சி என்பதை நாம் எடை போடுவோருக்கு இனிமேல் புரிந்து கொள்வார்கள் எனவும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் இயல்பாக இருந்த நாம், மக்கள் இயக்கமாக இருந்த நாம் மக்களோடு மக்களாக நின்று களமாடி அரசியல் உரிமைகளை வென்றெடுக்க போகும் இயக்கமாக மாறிவிட்டோம். அரசியல் களப்பணிகள் வேறு, அதற்கான நடைமுறைகள் வேறு. ஆம், அரசியல் களத்தில் வேகமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் விவேகமாக இருப்பது. மேலும் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையாகவும் களமாடுவது இன்னும் அவசியம் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
இவை அனைத்தும் உள்வாங்கி உறுதியோடு உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் மாநாட்டு பணிகளை தொடர்ந்து செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் என தன்னுடைய தொண்டர்களுக்கு விஜய் கடிதமாக எழுதியிருக்கிறார். மாநாட்டு பணிகளுக்கான குழுக்களின் பொறுப்பாளர்கள், அது சார்ந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஒற்றுமையே நமது வலிமை என்பது நாட்டுக்கு உணர்த்தும் வகையில் மாநாட்டு பணிகளை தொடர வாழ்த்துகிறேன். இந்த நிலையில் மாநாட்டுக்கான நாட்களை மனம் என்ன தொடங்கிவிட்டது. உங்களை வெகுவாக அருகில் சந்திக்க போகும் சந்தோஷ தருணங்கள் இப்போது மனம் அளவிட தொடங்கிவிட்டது என தெரிவித்திருக்கிறார். வி சாலை எனும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் எனவும் தன்னுடைய அந்த 3 பக்க அறிக்கையில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். தேவப்பிரியன், இந்த அறிக்கை என்பது இதுநாள் வரை வந்த அறிக்கையில் இருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. அதாவது இதுவரை ஒரு நடிகர் விஜயாக இருந்த விஜயின் அறிக்கை தற்போது ஒரு தலைவராக மாறி ஒரு கட்சியின் தலைவராக வெளியிட்டு இருக்கும் அறிக்கை வாயிலாக இவர் அதை தெரிவித்திருக்கிறார். தேவப்பிரியன், இதுல அதிமுக தரப்புல ரத்தத்தின் ரத்தங்களே அப்படின்ற சொல்ற வழக்கம் அப்படின்னு இருக்கும். இப்ப தோழர்களே அப்படின்றத